அவந்திகாவை அழிக்க நினைத்தவளுக்கு தானே இறங்கி கடுமையான பதில் அடி கொடுப்பான் ரவிச்சந்திரன் என்பது திண்ணம். ஆனால் அவந்திகா சொன்ன பேர் அவனுக்கே அதிர்ச்சி அளித்தது. என்னோட உயிரை எடுக்க நினைச்சவ பேரு பூர்ணிமா என்று அறிவித்தபடி இதை கேட்கும் ரவிச்சந்திரனின் முகம் மாறுதல்களை கூர்ந்து கவனித்தாள் அவந்திகா. பூர்ணிமாவின் பெயரை கேட்டவுடன் அவனது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. பூர்ணிமாவா? எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற என்று கேட்டான் ரவிச்சந்திரன். என்ன உறுதியானு கேக்குறீங்க? பச்சையா தெரியுது அவதான்னு. ஒவ்வொரு தடவையும் அவ என்ன முறைச்சு பாக்கும் போதே என்ன அழிக்க அவ கணக்கு போடுறான்னு தெளிவா தெரிஞ்சுது. இப்ப வதைக்கு அவளை தவிர வேற யாருக்கும் இந்த அளவு பெரிய திட்டம் போடுற அளவுக்கு திறமையும் இல்ல, பலமும் இல்ல. தெளிவான பதில் சொன்னாள் அவந்திகா. அவந்திகா தான் அவளுக்கு எதிரிகளாக இருந்த பிரசாத் மணியனையும் பவித்ராவையும் சிறைக்கு அனுப்பிவிட்டாள். மேலும் சாடம்பிகாவை பற்றி சொல்ல போனால் நேற்றைய முன்தினம் வரை அவள்தான் வெற்றியாளராக ஆகப் போகிறாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். நேற்றுதான் ஊரை விட்டு துரத்தப்பட்டிருந்தாள். அதனால் இத்தனை வேகமாக இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டிருக்க அவள் வாய்ப்பு கிடையாது. அதோடு இத்தகைய வழியை அவந்திகாவை அழிக்க தேர்ந்தெடுத்து இருப்பவள் நிச்சயம் சில நாட்களாக வஞ்சம் வைத்தவளாக இருக்க முடியாது. குறைந்தது 200 அத்தியாயங்களாக அவந்திகா மீது வஞ்சம் வைத்தவளாக இருந்தால்தான் அது முடியும். அப்படி பார்த்தால் அது நிச்சயம் பூர்ணிமாவாகத்தான் இருக்க முடியும். அதோடு சாடம்பிகா சொன்ன இறுதி வார்த்தைகள் இன்னமும் அவந்திகாவின் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தன. அவந்திகாவின் அழிவு மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று அவளுக்கு முன்னரே தெரிந்திருக்க வேண்டும். அவந்திகாவிற்கு எதிராக மிக கொடூரமான ஒரு திட்டத்தை ஒருத்தர் வகுத்து கொண்டிருக்கிறார் என்று அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி பார்த்தால் சௌடம்பிகாவின் நட்பு வட்டாரத்தில் இருக்கும் ஒரே பெண் பூர்ணிமா. பூர்ணிமா தான் குற்றவாளி என்பதற்கான ஆதாரம் அவந்திகாவிடம் இல்லை என்றாலும் அவந்திகாவின் கேள்விகளுக்கான பதில் எல்லாம் பூர்ணிமாவைத்தான் சுட்டின. மேலும் அவளது உள் உணர்வு அடித்து சொன்னது இதை செய்தது பூர்ணிமா தான் என்று. இப்பொழுது அவள்தான் குற்றவாளி என்று தெரிந்த பின்பும் அவந்திகாவால் எப்படி அமைதியாக இங்கு ஓய்வெடுக்க முடியும்? பூர்ணிமா மேலும் அவளது குடும்பத்தின் மீது கை வைக்கும் முன்னர் அவந்திகா பூர்ணிமாவின் மீது கை வைத்தாக வேண்டும். அதையும் இன்றே செய்தாக வேண்டும். யாராலும் அவளை இனி தடுக்க முடியாது. அது அவளது முன்னாள் கணவன் ரவிச்சந்திரனாக இருந்தாலும் சரி. ஆனால் அவளுக்கு ஆச்சரியம் அளிக்கும் விதமாக ரவிச்சந்திரன் அவளை தடுக்கவில்லை. மாறாக ஒரு வீல் சேர் எடுத்துட்டு வாங்க என்று அவனது பாடிகார்டுக்கு ஆணையிட்டான். பாடிகார்டும் உடனடியாக அவன் கேட்டதை எடுத்து வந்துவிட அவந்திகாவை தூக்கி அதில் அமர வைத்தான். அதன் பிறகு அவளது தோளை சுற்றி ஒரு போர்வையை போர்த்தி விட்டான். அவள் ஒன்றும் புரியாமல் அவனை பார்க்க, நானும் கூட வரேன். எனக்கு தெரியும் நீ காரணம் இல்லாம ஒருத்தவங்க மேல இப்படி பழிய போட மாட்டேன்னு. அதோட உன்னோட அறிவு எல்லா கோணங்கள்லயும் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. வா போய் பார்க்கலாம் அவளும் தான் என்ன சொல்றான்னு என்றான். இதை கேட்ட அவந்திகாவை ஒரு ஆச்சரிய பேரலை வந்து அடித்து சென்றது. ரவிச்சந்திரன் தன்னை இத்தனை தூரம் நம்புவான் என்று அவள் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை. இரவு கொஞ்சம் கொஞ்சமாக வானை கவ்விக் கொண்டிருந்தது. பூர்ணிமா அவளது வீட்டு ஹாலில் சோஃபாவில் டிவி முன் அமர்ந்து ஒரு முழு கேக்கை வாயில் திணித்துக் கொண்டிருந்தாள். மேலும் மேலும் கேக்கை வெட்டி வாய்க்குள் தள்ளி கொண்டிருந்தவளின் பார்வை முழுக்க தொலைக்காட்சியில் ஒட்டி கொண்டிருந்த கார்ட்டூனிலேயே நிலைத்திருந்தது. அடிக்கடி டிவியை பார்த்து சிரித்து வேறு வைத்தாள் பூர்ணிமா. அவள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு அவள் மகிழ்ச்சியை தனது மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருந்த சுமித்ரா அவளது தலையை ஆதூரமாக கோதியபடி, பூர்ணி என்னடா விஷயம், இன்னைக்கு என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது என்று கேட்டார். அவருக்கு பூர்ணிமாவை நன்றாக தெரியும். பூர்ணிமா அளவில்லா மகிழ்ச்சியில் இருந்தால் மட்டுமே இப்படி தொலைக்காட்சி முன் கேக் தூக்கி கொண்டு அமர்ந்து விடுவாள். அதுவும் குழந்தைகள் பார்க்கும் கார்ட்டூனை பார்ப்பாள் என்பது பின் குறிப்பு. இந்த நிகழ்வு இறுதியாக எப்பொழுது நடந்தது என்று நினைத்து பார்த்தார் சுமித்ரா. ரவிக்கும் பூர்ணிமாவுக்குமான நிச்சயதார்த்தம் முடிவான போதுதான் இத்தனை மகிழ்ச்சியாக இருந்தாள். இப்படி இவள் இருந்து எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டன. அதன் பிறகு சில வாரங்களுக்கு முன் அந்த ரெஸ்டாரண்டில் வைத்து பூர்ணிமாவிற்கும் ரவிக்கும் நடந்த நிச்சயதார்த்தத்தை ரவி ரத்து செய்து விட்டான். அப்படி இருக்க அவள் இத்தனை மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாளே. ஆனால் இப்பொழுது அப்படி இருக்கிறாள் என்றால் அதற்கு ஏதோ பெரிய காரணம் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் அதை தெரிந்து கொள்ளவும் முற்பட்டார். அவரது கேள்வியை கேட்டு இரு காது வரையும் நீண்ட சிரிப்பை சிரித்து வைத்தாள். காரணம்லாம் ஒண்ணு இல்லம்மா என்றாள் பூர்ணிமா. அது எப்படி காரணமே இல்லாம சந்தோஷமா இருப்பியா என்று கேட்டார் சுமித்ரா. அம்மா, நான் சந்தோஷமா இருக்கிறதே நல்ல விஷயம் இல்லையா? எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. ஆனா எனக்காக நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்களா? குழந்தை என உதட்டை புதுக்கினாள் பூர்ணிமா.
பூர்ணிமாவின் குழந்தை சினுங்கல்களை பார்த்து சந்தோஷமாக சிரித்த சுமித்ரா, கண்டிப்பா உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் பூர்ணி செல்லம். உண்மையா சொல்லனா இப்ப கொஞ்ச வாரமா நீ மூட் ஆஃபா இருந்தது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு என்றார். அவரது தோளை சுற்றி கைகளை போட்டு இன்னும் அகல சிரித்து வைத்தாள். உங்களை வேதனைப்படுத்துறதுக்கு ரொம்ப சாரிமா, ஆனா இப்போ உண்மையாலுமே நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் என்று பூர்ணிமா சொல்லி கொண்டிருக்க, அந்த நேரம் அங்கு வந்த பூர்ணிமாவின் தந்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அப்படி நீ இவ்ளோ சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன விஷயத்தமா புரிஞ்சுக்கிட்ட என்று ஆர்வம் நிரம்பிய முகத்தோடு கேட்டார். சொல்லுமா என்றார் சுமித்ரா. அவருக்கு அவரது மகள், இனி ரவிச்சந்திரன் எனக்கு தேவையில்லை, அவனை விட பெட்டரான ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று சொல்ல போகும் வார்த்தைகளுக்காக ஆர்வமாக காதை தீட்டிக் கொண்டு காத்திருந்தார். நான் என்ன விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன்னா, இன்னும் எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால கண்டிப்பா ஒரு நாள் ரவி எனக்கு கிடைச்சிருவாரு என்று சொல்லி சுமித்ராவின் ஆர்வத்தில் அணுகுண்டை தூக்கி போட்டாள் பூர்ணிமா. பூர்ணிமா, இன்னும் நீ ஏன் அந்த ரவிச்சந்திரனையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க? அவன் எவ்வளவு கேவலமா என்று சுமித்ரா சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கும் முன்பே, என்ன ஆனாலும் நான் ரவியை விட மாட்டேன் தீர்மானமாக அறிவித்தாள் பூர்ணிமா. அப்படி சொல்லுமா, நம்ம குடும்பத்துல பிறந்த ஒருத்தவங்க தான் ஆசைப்பட்டதை அடையிற வரைக்கும் தன்னோட போராட்டத்தை நிறுத்த மாட்டாங்க. பூர்ணி குட்டி, அப்பா உனக்கு தான் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணுவேன் என்றார் பூர்ணிமாவின் அப்பா. அப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ரவி எனக்கு தான் என்றால் கூடவே ஒரு கபட சிரிப்பு ஒன்றையும் உதிர்த்து வைத்தாள் பூர்ணிமா. ரவி அவந்திகாவை லவ் பண்ணா என்ன, இப்போ அவ நாய்க்கு சாப்பாடு ஆகியிருப்பா. எப்படி இருந்தாலும் என்ன ஆனாலும் கடைசியா ரவி என்கிட்ட தான் வந்தாகணும் என்று அவளது மனது எதிர்காலத்தை கணக்கு போட்டு கொண்டிருக்க, ஹாலுக்குள் பரபரப்பாக ஓடி வந்த அவர்கள் வீட்டில் பணி செய்யும் பெண் ஒருத்தி, மிஸ்டர் ரவிச்சந்திரன் வந்திருக்காரு என்றாள். ரவியின் பெயர் கேட்டதுமே தான் அமர்ந்திருந்த சோஃபாவில் இருந்து துள்ளி எழுந்தாள் பூர்ணிமா. ரவிச்சந்திரன் என்ற பெயரே அவளது கண்களில் கோடி மின்னல்களை வரவைத்தன. ரவி வந்திருக்காரா? அப்ப எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? போ, உடனே அவர் உள்ள வர சொல்லு, துள்ளி குதித்தாள் பூர்ணிமா. ரவி எதுக்கு திடீர்னு இங்க வந்திருக்கான் புரியாமல் கேட்டார் சுமித்ரா. அதே குழப்ப நிலைதான் அவரது கணவர் முகமும் பிரதிபலித்தது. வந்திருப்பது ரவியாக இருக்கும் பட்சத்தில் பூர்ணிமாவிற்கு எந்த கேள்விகளும் எழவில்லை. இதற்கு பணிப்பெண் பின்னாடியே ரவியை வரவேற்க ஓடினாள் பூர்ணிமா. அங்கே பணிப்பெண்ணை முந்திக் கொண்டு ரவியை வரவேற்க தானே சென்று கதவை திறக்க, அங்கே ரவிக்கு பின்னால் அவந்திகா வீல் சேரில் அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்த பூர்ணிமாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிய, அவளின் அதிர்ச்சியை பார்த்த அவந்திகா, என்னாச்சு, நான் இன்னும் எப்படி உயிரோட இருக்கேன்னு பாக்குறியா என்று கேட்டாள் அவந்திகா. உதட்டில் ஒட்ட வைத்த ஏளனமான சிரிப்புடன், என்ன இது, அவந்திகா எப்படி இன்னும் உயிரோட இருக்கா, அதுவும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா என்ற நினைவுகள் சட்டென்று முகத்தில் இருந்து அதிர்ச்சியை மாற்றிக்கொண்டு, என்ன உளற அவந்திகா, ஆனா நீ ஒரு நாள் ரோட்ல செத்து கிடந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் என்றாள் பூர்ணிமா. கண்டிப்பா நீ அதுல பங்கெடுத்து இருந்தா உனக்கு எப்படி அது ஆச்சரியமா இருக்கும் என்றாள் அவந்திகா. இப்ப என்ன சொல்ல வர அவந்திகா? ஆங்காரமாக கத்தினாள் பூர்ணிமா. அவளது கோபம் தலைக்கு ஏறி இருந்தது. பூர்ணிமா, இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருக்க என்றபடி அங்கு வந்தார் சுமித்ரா. வந்தவர் அவந்திகாவை பார்த்ததும் பொங்கிவிட்டார். இவளை யாரு உள்ள விட்டது, இவளை தூக்கி வெளியே கடாசுங்க என்றார் சுமித்ரா அளவில்லாத ஆத்திரத்துடன். சுமித்ரா சொன்னதை கேட்ட பணிப்பெண் சிறு தயக்கங்களுக்கு பின் அவந்திகாவை நோக்கி அடி எடுத்து வைக்க, ரவிச்சந்திரனின் பாடி கார்டுகளுள் ஒருவன் அவந்திகாவிற்கு முன் வந்து அவளுக்கு அரணாக நின்றான். இதை பார்த்த பூர்ணிமாவிற்கும் அவளது தாயாருக்கும் ரவி நிச்சயமாக அவர்களிடம் உறவு பாராட்ட வந்தது போல் தெரியவில்லை. என்ன நடக்குதுங்க? என்ன ரவிச்சந்திரா இதெல்லாம்? எப்போ இருந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம நடக்க ஆரம்பிச்ச? கோபமாக கேட்டார் பூர்ணிமாவின் தந்தை. அவரை சலனமற்ற பார்வை பார்த்த ரவிச்சந்திரன், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் இங்க யாரையும் தரக்குறைவா நடத்தல என்று நிமிர்வாக பதில் சொன்னான். பூர்ணிமாவின் தந்தையிடம் இருந்து வெளிப்பட்ட பயமின்மையே அவருக்கு இன்னும் அவரது மகள் பண்ணி வைத்திருக்கும் வேலையை பற்றி தெரியவில்லை என்று காட்டி கொடுத்தது. அப்ப நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்டுக்குள்ள இந்த பொண்ணை வரவேற்க நாங்க யாரும் தயாரா இல்லைன்னு உனக்கு தெரியாதா என்ன? அவந்திகாவை சுட்டி காட்டி கேட்டார் பூர்ணிமாவின் தந்தை. நாங்க இங்க பூர்ணிமாவுக்கு சில பரிசுகள் கொடுக்க வந்திருக்கோம். பதில் வந்தது அவந்திகாவிடம் இருந்து. அவளது குரலில் அமைதி இருந்தாலும் யாராலும் உணரக்கூடிய மறைமுகமான அழுத்தமும் அதில் இருந்தது. அவளது கூற்றை கேட்டு புருவத்தை சுருக்கிய சுமித்ரா, பரிசா? என்ன பரிசு என்று கேட்டார். பூர்ணிமாவுக்கான முதல் பரிசை எடுத்துட்டு வாங்க, தனது ஆட்களுக்கு ஆணையிட்டாள் அவந்திகா.
உடனடியாக 2 ஆட்கள் ஒரு ஸ்ட்ரெச்சரை தூக்கி வந்தனர். உள்ளே இருப்பது வெள்ளை துணி கொண்டு மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது காற்றில் ஏதோ ஒரு அசௌகரியத்தை உருவாக்கி இருந்தது. நடக்கும் நிகழ்வுகள் தனக்கு சாதகமானது இல்லை என்று பூர்ணிமாவின் மனது பெருங்கள் எடுத்து எச்சரிக்கை கொடுத்தது. அந்த ஸ்ட்ரெச்சர் அந்த ஆட்களால் கீழே வைக்கப்பட, சீக்கிரம் அந்த துணியை ரிமூவ் பண்ணுங்க. பூர்ணிமாவோட ரியாக்ஷனை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் என்றாள் அவந்திகா. குரலில் மித மிஞ்சிய ஆர்வத்தை தேக்கி பூர்ணிமாவை கண்களில் சுருங்க பார்த்தபடி, அவந்திகா, என்ன விளையாட்டு இதெல்லாம்? ஒண்ணு வந்து வேலைய தெளிவா சொல்லு, இல்லனா டக்குன்னு இடத்த காலி பண்ணு. கராராக பேசினாள் பூர்ணிமா. இவளோட வீண் உளறல் எல்லாம் நாம எதுக்கு கேட்கணும் பூர்ணி? எரிந்து விழுந்தார் சுமித்ரா. அவர்களை பார்த்து சிரித்த அவந்திகா, எதுக்கு இந்த குதி குதின்னு குதிக்கிறீங்க? நிச்சயமா சொல்றேன், நான் கொண்டு வந்திருக்க கிஃப்ட் பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க என்றாள் வாய் நிரம்பிய புன்னகையுடன். இருக்கட்டும், அப்படி நம்மள ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு என்னதான் கொண்டு வந்திருக்கேன்னு பாப்போம் என்றார் பூர்ணிமாவின் தந்தை. அந்த மூடப்பட்டிருந்த வெள்ளை துணி திறக்கப்பட சுமித்ரா வீல் என கத்தினார். பூர்ணிமாவோ முகம் வெளுக்க அதிர்ச்சியில் பின்னால் நகர்ந்தார். போலீஸ் கூப்பிடுங்க. பூர்ணிமாவின் தந்தை வீடே அதிர கத்தினார். அவரது குரல் கோபம் தாங்காமல் நடுங்கியது. வெள்ளை துணி நீக்கப்பட அங்கு இருந்தவை இறந்த ஒரு வேட்டை நாய்களின் சடலங்கள். அதுவும் அவை மேல் இருந்த காயங்கள் பார்ப்பவரை திகிலடைய செய்யும். இதை பார்த்து உடல் நடுங்க கீழே விழப்போன சுமித்ராவை தாங்கி பிடித்தாள் பூர்ணிமா. ஆனால் பூர்ணிமாவின் உடலோ வேறு ஒரு பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்தது. அது என்னவென்றால், அவந்திகா இங்கு எதற்கு வந்திருக்கிறாள் என்று அவளுக்கு புரிந்துவிட்டது. ஆனால் அவந்திகாவிற்கு தான் அவளை கொல்ல ஆட்களிடம் சொல்லி வேட்டை நாய்களை ஏவி விட்டோம் என்று எப்படி தெரிந்தது? அந்த 2 கடத்தல்காரர்களுக்குமே கூட அவர்களை ஏவிய ஆள் நான் தான் என்று நேரடியாக தெரியாதே. நீங்க கண்டிப்பா போலீஸ கூப்பிட்டேதான் ஆகணுமா? ஏன்னா அவங்க இந்த வந்த அடுத்த நிமிஷம் உங்க எல்லாரோட சுதந்திரமும் பறி போயிடும் என்று அவந்திகாவின் குரலில் தன் நினைவு உலகில் இருந்து வெளிவந்தாள் பூர்ணிமா. என்ன சொல்ல வர? புருவத்தை சுருக்கி கொண்டு கேட்டார் பூர்ணிமாவின் தந்தை. அவந்திகாவிடம் தெரிந்த உறுதி அவரை யோசிக்க வைத்தது. அவள் ஏதோ உள் நோக்கத்தோடு தெளிவாக திட்டம் போட்டுதான் இங்கு வந்திருக்கிறாள் என்று அவளது மூளை அவருக்கு எடுத்து சொன்னது. அவருக்கு ஏதோ சரியாக படவில்லை. சீக்கிரமே உங்களுக்கு புரியும் என்று பூர்ணிமாவின் தந்தையை பார்த்து சொன்னவள் பூர்ணிமாவிடம் திரும்பி, நான் கொடுத்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். அவந்திகா, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? எதுக்கு இப்படி என்ன பயமுறுத்துற? பூர்ணிமாவின் கண்கள் குளம் கட்டிவிட்டன. ரவியை பார்த்தவள், ரவி, நான் எந்த தப்புமே பண்ணல. நீங்க ஏன் அவ என்ன இப்படி எல்லாம் பண்றான்னு தெரிஞ்சும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கதறினாள். ரவிச்சந்திரன் வந்ததில் இருந்து உறைந்து போயிருந்த அவனது கண்களை பார்த்தவளுக்கு உடல் எல்லாம் உதறல் எடுத்தது. அவனின் இத்தகைய பார்வையை அவன் அன்று அவளுக்கும் ரவிக்கும் நடந்த நிச்சயதார்த்தத்தை ரவி ரத்து செய்த போது கூட பார்க்கவில்லை. அவனது கண்களில் துளி கூட இளப்பம் தெரியவில்லை. அவனது முகத்தில் இருக்கும் தசை கூட அசையவில்லை. எப்பொழுது அவனுடன் வந்திருந்த அவந்திகாவை பார்த்து அவளது கண்களில் மாட்டிக்கொண்ட அதிர்ச்சி தெரிந்ததோ அப்பொழுதே அவந்திகா சொன்னதுதான் உண்மை என புரிந்து கொண்டவனின் முகம் பாறை என இறுகிவிட்டது. அவந்திகாவோட உயிரையே எடுக்க நினைச்ச உனக்கு சாதகமா நிக்கணும்னு நீ நினைக்கிறியா என்று ரவிச்சந்திரன் பட்டென்று கேட்க பூர்ணிமா அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டாள். அவளது முகத்தில் பல வகையான உணர்ச்சி குவியல்கள். ரவி என்ன சொன்னாரு? அப்ப அவருக்கும் தெரிஞ்சிருச்சா? கண்களில் இருந்து கண்ணீர் பொல பொலவென ஊற்ற ஆரம்பிக்க, நீங்க எப்படி ரவி என் மேல இவ்ளோ பெரிய பழி தூக்கி போடலாம்? இவளுக்காக, இந்த தெருவுல போறவளுக்காக நீங்க என் காதலுக்கு துரோகம் செஞ்சதும் இல்லாம இன்னைக்கு இவ கூட சேர்ந்துகிட்டு என் மேல இவ்ளோ பெரிய பழி வேற தூக்கி போடுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நம்ம இத்தனை வருஷமா ஒன்னா இருந்தோமே, அதெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லையா ரவி என்று கதறினாள் பூர்ணிமா. என்ன உறவு? நமக்குள்ள என்ன உறவு இருந்துச்சு பூர்ணிமா? நீ மறைமுகமா சொல்ற அளவுக்கு நமக்குள்ள எந்த உறவும் இல்ல. அவனது கர்ஜித்தலில் தானாக பின்னால் நகர்ந்தாள் பூர்ணிமா. இல்லையா? இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க, நான் உங்களை நம்ப மாட்டேன். இத்தனை வருஷம் என்னோட இருந்தும் என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்லையா ரவி? இப்படி பொய் சொல்லாதீங்க ரவி. பைத்தியம் பிடித்தவள் போல் கத்தினாள் பூர்ணிமா. எனக்கு என்னைக்குமே உன் மேல எந்த ஆர்வமோ ஆசையோ இருந்ததே இல்ல. ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தி சொன்னான் ரவிச்சந்திரன். இது அவளை எத்தனை பாதிக்கும் என்று கூட அவன் நினைக்கவில்லை. அவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அவளது இதயத்துள் கூர் ஈட்டியாய் இறங்கியது. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தால்
தான் அவனது ஆர்வத்திற்கு கூட தகுதி இல்லாதவள் என்று கூறுவான். ஒரு பெரும் சிரிப்பை வெடித்து சிரித்தவள், எனக்கு தகுதி இல்லைனா? அப்போ இந்த தெருவுல போறவ உங்களுக்கு தகுதியானவளா? நல்லா கேட்டுக்கோங்க, என்னோட கால் தூசுக்கு கூட இவள் ஈடானவ இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இப்படிலாம் சொல்லலாம் சொல்லுங்க? எனக்கு பதில் சொல்லுங்க ரவி. பைத்தியம் முற்ற ஆரம்பித்து இருந்தது அவளுக்கு. டாபிக் சேஞ்ச் பண்ணாத பூர்ணிமா, நான் உன்னோட பேரண்ட்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கேன் என்று அவந்திகா இடையிட, இதை கேட்ட அவந்திகாவின் பார்வையில் தெரிந்த விகாரத்தை பார்த்தவளுக்கு முதுகு சில்லிட்டது. ஆனாலும் தைரியத்தை திரட்டி கொண்டவள், எதுக்குங்கிற? நான் எதுக்கு நீ கொடுக்கற கிஃப்ட் வாங்கணும்? அவந்திகா சிதம்பரநாதன், நான் உன்னை வார்ன் பண்றேன். ஒழுங்கா இப்பவே என் வீட்டை விட்டு கிளம்புரு, இல்ல நான் இப்பயே போலீஸ கூப்பிடுவேன். ரவிச்சந்திரனிடம் அழுது புலம்பியும் வேலைக்கு ஆகாததால் இனி ஏன் நடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாள் பூர்ணிமா. அவளை தன் கூர்ந்த கண்களால் குத்தியபடி பார்த்த அவந்திகா, ஏன் நான் கொடுக்கிற கிஃப்ட் வாங்கணுமா? ஏன்னா அது எல்லாம் உங்களோடது அழுத்தமாக சொன்னாள். என்னோடதா? சும்மா வாய்க்கு வந்த பழியெல்லாம் தூக்கி போடாத அவந்திகா. அவள் கத்திய கத்தலில் பாதி பேருக்கு காதல் இருக்கும் ஜவ்வே கிழிந்து விடும் போல. அவளை பார்த்து ஒரு அலட்சிய புன்னகையை உதிர்த்த அவந்திகா, நான் போடுறது பழியா இல்லையான்னு உனக்கே நல்லா தெரியும் பூர்ணிமா. இருந்தாலும் நீ உன்னோட கிஃப்டோட நிலைமைய கொஞ்சம் நல்லா கவனிக்கல போல. நான் இதுங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்க எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? அப்பாவியாக இமை கொட்டினாள் அவந்திகா. இதோ இங்க வலது பக்கம் செத்து கிடக்கே, இதோட 2 கண்ணையும் நான் தான் கண்ணாடி துண்டு வச்சு குத்தி குருடாக்கினேன். இது எப்படி கதறி அழுதுச்சு தெரியுமா? உண்மையா சொல்லணும்னா நீ இது 2ஐயும் எனக்கு கிஃப்ட் பண்ணதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். இதுங்களை குத்தினது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருந்துச்சு. நீ பாத்துருக்கணுமே இதுங்க 2ம் துடிச்சுத என்று அவந்திகா அடுக்கி கொண்டே போக, சகிக்க முடியாமல் போதும் நிறுத்து என்று கத்தினார் சுமித்ரா. இந்த பைத்தியத்தை இப்பவே போலீஸ் வச்சு கூட்டிட்டு போக சொல்லுங்க என்று கத்தினார் சுமித்ரா. அதையெல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாத அவந்திகா, பாருங்க நீங்க கரெக்டா சொன்னீங்க, நானும் ஒரு பைத்தியத்தோட தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பைத்தியத்திலே பெரிய பைத்தியம் உங்க பொண்ணுதான் என்றாள் அவந்திகா. அவள் கூறிய சொற்களை கேட்டு தலைக்கு மேல் கோபம் ஏற, வார்த்தையை அளந்து பேச அவந்திகா என்று கத்தினார் சுமித்ரா. எங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, இப்ப போகலனா நானே போகாதவங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன் என்று வீடே அதிர கத்தினார் பூர்ணிமாவின் தந்தை. அவர்களை வெட்டி போடும் ஆத்திரத்தோடு முன்னே நகர, அவந்திகாவின் கண்களிலோ ரவியின் கண்களிலோ எந்த பயமும் தடுமாற்றமும் காணவில்லை. பூர்ணிமாவின் குடும்பத்தை விட இவர்கள் இருவரிடமும் நிதானம் அதிகமாக இருந்தது. ஏனென்றால் அவர்களின் திட்டம் போலே எல்லாம் நகர்ந்து கொண்டிருந்தன. நான் உங்களுக்கு கொடுக்க நினைச்ச கிஃப்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சோன்னே நானே இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவேன், நீங்க கவலைப்படாதீங்க என்றவள் பூர்ணிமாவை பார்த்தவாறு, நான் இன்னும் என்னோட ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பத்தி உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலையே என்று அவள் இழுக்க, போது அவந்திகா நிறுத்து. இந்த 2 நாய்களையும் என்கிட்டயே திருப்பி கொடுக்கறேன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றியே, ஆனா நான் தான் இதுங்களை அனுப்புனேன்றதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? எந்த காரணமுமே இல்லாம நான் எதுக்கு இதுங்களை உன்கிட்ட அனுப்பணும்? கோபமாக கத்தினாள் பூர்ணிமா. அவளை பார்த்து சிரித்த அவந்திகா, நீ எப்படி எந்த காரணமும் இல்லாம இதுங்களை எனக்கு அனுப்புனியோ அதே எந்த காரணமும் இல்லாம தான் நானும் இதுங்களை உனக்கு அனுப்புறேன். கொஞ்சமாச்சும் கண்ணை திறந்து பாரு பூர்ணிமா, நான் இதுங்க மேல எவ்வளவு அக்கறை போட்டிருக்கேன்னு. அது பாரு, அந்த நாயோட எலும்பு உடைஞ்சு வெளியே தெரியுது பாரு. அந்த எலும்பு உடைஞ்ச போது அந்த சவுண்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா என்று அவந்திகா கூறிக்கொண்டே போக, போதும் நிறுத்த அவந்திகா போதும். அவளை உறுத்து பார்த்தாள் பூர்ணிமா. அவந்திகா பேசும் பேச்சுகள் அவளுள் பயத்தை விதைத்தது. அவந்திகா கொடூரமானவள் என்று பூர்ணிமாவிற்கு தெரியும்தான். ஆனால் இத்தகைய உச்சபட்ச கொடூரத்தை அவளிடம் இருந்த பூர்ணிமா எதிர்பார்க்கவில்லை. அந்த ஒரு பெரிய வேட்டை நாய்களும் அவந்திகாவை கொல்லவில்லை என்பதை தாண்டி அவை மிக கொடூரமாக சாகடிக்கப்பட்டிருக்கின்றன. இத்தகைய தைரியமும் துணிச்சலும் அவளுள் எங்கிருந்து வந்தது? அவந்திகாவை எதிர்ப்பது எத்தகைய ஆபத்தான விஷயம் என்று முதல் முறையாக உணர்ந்தாள் பூர்ணிமா. அவந்திகாவால் பூர்ணிமாவின் பயத்தின் வாசனையை நன்றாக நுகர முடிந்தது. அவளை பார்த்து ஓர் சிரிப்பை உதிர்த்தவள், ஏன் பயப்படுற என்று கேட்டாள். யார் பயப்படுறா? அதுவும் உன்னை பார்த்து. இம்பாசிபிள் அலட்சியமாக சொன்னாள் பூர்ணிமா. அஃப்கோர்ஸ் நீ என்னை பார்த்து பயப்படல. ஒருவேளை நீ என்னை பார்த்து பயந்து இருந்தேன்னா என்னை உயிரோட சாப்பிட 2 பெரிய வேட்டை நாய்களை கண்டிப்பா அமுச்சு வச்சிருக்க மாட்டேன். இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுவ எப்படி பயப்படுவா என்று அவந்திகா கூற, அந்த அறையில் இருந்த எல்லோரும் மின்சாரம் தாக்கியது போல் அதிர்ந்து விட்டார்கள்.
சுமித்ராவும் அவளது கணவரும் அதிர்ச்சியில் விழிகளை வெறித்தனர். பூர்ணிமா அவந்திகாவை சாப்பிட்ட 2 வேட்டை நாயங்களை ஏவி விட்டாளா? ரவிச்சந்திரனின் உடல் மேலும் இறுகி அவனுள் அனல் வீச தொடங்கியது. அவந்திகாவை பயம்படுத்ததான் அந்த நாய்கள் அனுப்பப்பட்டன என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். அவன் பூர்ணிமாவை பார்த்த பார்வையில் அவனது பார்வைக்கு மட்டும் சக்தி இருந்திருந்தால் இந்நேரம் பூர்ணிமா சாம்பலாகி தரையில் விழுந்திருப்பாள். ஒரு வார்த்தை சொல்லு, இப்பயே மொத்த குடும்பத்தையும் கொன்னு புதைச்சிடுறேன் என்று அவந்திகாவிடம் கூறியபடி பற்களை நரநரத்தான் ரவிச்சந்திரன். அவனை இந்த ருத்ரமூர்த்தி அவதாரத்தில் பார்க்கவே அவளுக்கு பயமாக இருந்தது. எதுக்கு இப்படி பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்கீங்க? எங்களையே நேரடியா மிரட்டுறீங்கல்ல? இப்பயே போலீஸ்க்கு போன் பண்றேன் என்று கர்ஜித்து விட்டு போனை எடுத்தவருக்கு பட்டன்களை அமுத்தவே கை விரல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. பூர்ணிமாவை இழுத்து வீட்டினுள் நிறுத்திய சுமித்ரா, பாரு ரவி, இந்த பொண்ணு நல்லா நாடகம் ஆடி முன்ன தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறா. அதோட என் பொண்ணு, அவ குழந்தைப்பா, அவ மேல போய் இவ்ளோ பெரிய பழி தூக்கி போடுறீங்களே என்றார் ஆதங்கம் தாழாமல். அவரை பொறுத்தவரை பூர்ணிமா ஒரு அப்பாவி. அப்படி இருக்க அவந்திகா சுமத்தும் இத்தகைய பெரிய குற்றத்தை அவள் எப்படி செய்திருப்பாள் என்ற நினைப்பு அவருக்கு. ரவி, நான் உண்மையாலுமே இவ சொல்ற மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, என்ன நம்புங்க. இவகிட்ட ஏதாச்சும் ஆதாரம் இருந்தா நான் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. ஆனா நீங்க இப்படி இவளோட பொய் பித்தலாட்டத்துக்கும் துணை போக கூடாது என்று கண்ணீர் வடிக்க, நான் போலீஸ கூப்பிட்டேன், அவங்க வந்துட்டு இருக்காங்க, இப்பயும் ஒன்னும் குறைஞ்சு போயிரல, கிளம்பிருங்க இந்த வீட்டை விட்டு என்று கத்தினார் பூர்ணிமாவின் தந்தை. போலீஸ் வரப்போகும் செய்தியை கேட்டு அவந்திகாவும் ரவியும் தலை திரிக்க ஓடி விடுவார்கள் என்று பூர்ணிமாவின் தந்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்க, அவர்கள் இருவரும் பிடித்து வைத்த பிள்ளையார் போல் அசைவேனா என்றபடி நின்று கொண்டிருந்தார்கள். போலீஸ் வரட்டும், உங்க 2 பேரோட நிலைமையும் என்ன ஆக போகுதுன்னு பாருங்க மிரட்டுகிறாராம். அவந்திகாவை நோக்கி தனது விரலை சூட்டிய பூர்ணிமா, நீ இப்போ ஒருவேளை தப்பிச்சு ஓடினாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அவந்திகா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல இவ்ளோ பெரிய பழிய தூக்கி போடுவ? இன்னைக்கு நீ அவ்வளவுதான், வேணும்னா பாரு. தன் பங்கை போட்டு வைத்தாள் பூர்ணிமா. பழி போடுறேனா? என்கிட்ட உனக்கு எதிரா எந்த ஆதாரமும் இல்லைன்றதுனால உன்னை என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா பூர்ணிமா? வார்த்தைகளை கடித்து துப்பினாள் அவந்திகா. அவளை பார்த்து ஒரு இகழ்ச்சி புன்னகையை சிதறவிட்ட பூர்ணிமா, உன்கிட்ட எனக்கு எதிரா எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்றப்பயே இது நீ என் மேல போடுற தேவையில்லாத பழின்னு பச்சையா தெரியுது. அதனால இந்த பிரச்சனையே முடிஞ்சாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அவந்திகா. நீ என் மேல தேவையில்லாத பழிய போட்டு இருக்கன்னு நான் உன் மேல கேஸ் போடுவேன் என்று கண்களில் மின்னலோடு பூர்ணிமா கூற, அதோட நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்மளையே கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்காங்க, அந்த கேஸையும் போடுவோம் அறிவித்தார் சுமித்ரா. அப்புறம் லஞ்சம் வாங்குறதையும் கிரிமினல் பிரைபரியும் கூட சேர்த்துக்கலாமே. அலட்டலே இல்லாமல் திடீரென்று ஒரு குண்டை தூக்கி போட்டாள் அவந்திகா. மொத்த குடும்பமும் அதிர்ந்து நின்றது. எதை பத்தி பேசுறா இவ? வலையில் மாட்டிய எலியை போல் திரு திருவென முழித்தனர் அக்குடும்பத்தினர். அவர்கள் திருட்டு மொழியை பார்த்து சிரித்தவள், உங்க குடும்பம் எப்படி எப்பயுமே இவ்ளோ செழிப்பா இருக்குன்னு நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா உங்க அப்பா ஒரு பப்ளிக் சர்வெண்ட், நீ எழுத்தாளர்னு பேர் சொல்லிக்கிட்டு ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க. அதனாலதான் அதை பத்தி முன்னாடியே கொஞ்சம் தேட ஆரம்பிச்சு இருந்தனா அதுக்கு பலனாதான் உனக்கு கொடுக்க போற இந்த 2வது கிஃப்ட் அமைஞ்சிருக்கு. உங்க அப்பா வாங்கின லஞ்சத்தோட வீடியோ ஃபுட்டேஜ் நிறைய என்கிட்ட இருக்கு. அதோட எனக்கு வேலை வைக்காம நீங்களே போலீஸ கூப்பிட்டதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்று அவந்திகா எள்ளல் சிரிப்போடு கூற, இதை கேட்டுக்கொண்டிருந்த பூர்ணிமாவின் தந்தை முகம் முற்றிலுமாக மாறிவிட்டது. அவரது உடல் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது. இந்த அவந்திகாவுக்கு எப்படி நான் செஞ்ச திருட்டுத்தனத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சது? இல்ல, இவ தப்பிக்க ஏதோ வாய்க்கு வந்தது உளர்றா. அவரது அனுபவ மூளை அவருக்கு எடுத்து உரைத்தது. இச்சிறு பெண்ணால் தன்னை என்ன செய்து விட முடியும் என்று ஒரு தெளிவு பிறக்க, என் மேலேயே பழி போடுறியா இப்போ? நான் ஒரு அரசியல்வாதி, என்னோட வாழ்க்கை முழுக்க நம் மக்களுக்காக மட்டும்தான் உழைச்சிருக்கேன். அப்படின்னா திருட்டுத்தனம் பண்ணிருக்க, லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு என் மேல பழிய போடுறீல, அப்போ அதுக்கான ஆதாரத்தை காமி என்றார் திடமாக. இதை கேட்ட அவந்திகா தனது மடியில் வைத்திருந்த ஐபேடை எடுத்தாள். அதை அவள் ஆன் செய்ததன் விளைவாக அவளது முகம் திரையின் வெளிச்சத்தால் ஒளிர்ந்தது. அவள் அதன் தொடு திரையில் ஏதோ செய்ய பூர்ணிமாவின் தந்தையின் செல்போனில் குறுஞ்செய்திகள் வரும் சத்தம் கேட்டன. ப்ரூஃப் கேட்டீங்கல்ல, அனுப்பிட்டேன், பாத்துக்கோங்க. திரையை விட்டு கண்களை நிமிர்த்தி சொன்னாள் அவந்திகா. இதை கேட்ட அவர் முகம் அதிர்ச்சியில் முக்குளிக்க கைகள் தானாக போனை ஆன் செய்தது. அவரது போனின் திரையில் நிறைய போட்டோக்கள் வந்திருந்தன. அதில் வந்திருந்த முதல் போட்டோவை அவர் தொட
அதை பார்த்தவரின் முகம் வெளுத்து விட்டது. அது ஒரு பெரிய கம்பெனியின் தலைமை செயல் அதிகாரியிடம் இருந்து பணம் பெட்டியை இவர் வாங்குவதை படம் பிடித்து காட்டியிருந்தது. இது எல்லாம் ரொம்ப முன்னாடி நடந்ததாச்சே, இது எப்படி இவளுக்கு கிடைச்சது? யார் இந்த போட்டோவை எடுத்திருப்பாங்க என்று யோசித்தவாறே அவர் அதற்கு கீழ் இருந்த அடுத்த போட்டோவை தொட்டார். அது அவர் வேறு ஒரு இளம் வயது பெண்ணுடன் மெத்தையில் சல்லாபமாக இருந்து கொண்டிருப்பது இருக்க, இவரது போனை எட்டி பார்த்து கொண்டிருந்த சுமித்ரா இதை பார்த்துவிட்டு, யோ யார்யா இது? எனக்கே துரோகம் பண்ணிருக்கியா நீ? உன்னை உயிரோட விடமாட்டேயா என்று அவர் கத்த ஆரம்பித்து வசவ சொற்களால் திட்ட ஆரம்பிக்க பயந்து போய்விட்டார் பூர்ணிமாவின் தந்தை. அவருக்கு அவரது மனைவியை பற்றி நன்றாக தெரியும். சுமித்ராவால் என்றும் அவரது கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியாது. ஆடி தீர்த்து விடுவார். அவர் ஏதாவது பைத்தியக்காரத்தனமாக செய்து வைப்பதற்குள் எப்படி தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வது என்று யோசித்துக் கொண்டிருக்க, அதற்குள் சுமித்ரா பூர்ணிமா கேக்கை வெட்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்த கத்தியை எடுக்க போனார். இல்லடி சுமித்ரா, நான் உனக்கு துரோகம் பண்ணல, இது போலியான போட்டோ. அதனால நீ கொல்லணும்னு நினைச்சா இதை இப்படி மாத்தி அனுப்பி வச்சவங்களை கொல்லு என்று கதற ஆரம்பித்து இருந்தார் பூர்ணிமாவின் தந்தை. அதற்குள் சுமித்ரா இவரை குத்த வந்து விட, அவரது கூற்றை கேட்டு தயங்கி நின்றவர், போலியா என்று தன் கண்களை உருட்டியவரின் கொலை வெறி பார்வை இப்பொழுது அவந்திகா பக்கம் திரும்பியது. அடியே, என் குடும்பத்தையே கலைக்க பாக்குறியா? உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் என்றபடி அவந்திகா பக்கம் திரும்பி கத்தியால் அவளை குத்த போனார் சுமித்ரா.